ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! தமிழ்நாட்டில இருக்கிற அரசு ஊழியர்களான நீங்க, அப்போ உங்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கேன். ரீசென்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு அட்டகாசமான டிஆர்எஸ் அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. அத ஃபாலோ பண்ணி எங்களுக்கு எப்போ இந்த டிஆர்எஸ் அலவன்ஸ் உயர்வு கிடைக்குன்ட்டு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இந்த டிஆர்எஸ் அலவன்ஸ்க்கான உயர்வு எப்போ வரப்போகுது? இதனால மாச சம்பளத்தில எவ்வளோ எக்ஸ்ட்ரா பணம் வந்து கையில கிடைக்கும்? வாங்க ரொம்ப ஈஸியா, தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல வந்து என்ன நடந்துச்சுன்ட்டு சுருக்கமா சொல்றேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பென்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் அலவன்ஸ் 2% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நேற்று தான் மத்திய அமைச்சரவையில இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதனால 58% இருந்த டிஆர்எஸ் அலவன்ஸ் இப்போ தடாலடியா 60% உயர்ந்திருக்கு. இந்த உயர்வு 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா ஒரு வழக்கம் இருக்கு. மத்திய அரசு எப்பலாம் டிஆர்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்களோ, உடனே நம்ம தமிழ்நாடு அரசும் அதே விதத்தில பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு டிஆர்எஸ் அலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. எல்லாம் சரிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, எப்போ தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு முக்கியமான காரணமே இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் தான். எலெக்ஷன் டைமில் தேர்தல் நடத்தை விதிகள் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலில் இருக்கிறதால இப்போதைக்கு எந்த ஒரு புதிய அறிவிப்பும் அரசாங்கத்தால் வெளியிட முடியாது. அதனால எலெக்ஷன் முடிஞ்ச கையோட அமையப்போகிற புதிய அரசு இல்லை தற்போதைய அரசோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து விஷயத்துக்கு வரலாம். 2% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஆக்சுவலி ஆல் இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆல் இந்தியா கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் டேட்டா படி பார்த்தீங்கன்னா 3.87 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக 3% தான் டிஎன்எஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் ஏன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 2% கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ 2% இன்க்ரீஸ்னால ஸோ உங்களுக்கு எவ்வளோ பணம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பேசிக் பே வந்து 30,000 வச்சுக்கோங்க. பழைய டி 58% படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச தொகை வந்து 17,400 இப்போ வரப்போகிற புதிய டி 60% கிடைக்க போகிற தொகை பார்த்தீங்கன்னா 18,000 600 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மாதம் மாதம் கிடைக்க போகுது. இது வந்து 30,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு மாதம் 600 எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இன்னமும் தெளிவாக சொல்லணும்னா, உங்களுடைய மொத்த சம்பளம் கிராஸ் சேலரி வந்து ஒரு 50,000 இருக்குன்னா, இந்த 2% டிஆர்எஸ் அலவன்ஸ் மூலமாக உங்களோட டேக் ஹோம் சேலரி மாதம் மாதம் ரூ. 800 ரூ. 1,200 வரைக்கும் கூடுதலாக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய பேசிக் பே பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும், பார்த்துக்கோங்க. இது வெறும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்லை, பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் ஒரு ஜாக்பாட் தான். வயசான காலத்தில் மெடிக்கல் செலவு, அன்றாட செலவுகளை சமாளிக்க இந்த அகவிலைப்படி நிவாரண உயர்வு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 2026 முன்தேதிட்டு கொடுக்க போகிறதுனால ஒரு நல்ல லம்சம் தொகையாக அரியர்ஸ் கையில் கிடைக்கும். ஒரு பொருளாதார பார்வையில் பார்த்தா இந்த 16 லட்சம் பேரோட கையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பணம் புழங்கும் போது அவங்க மார்க்கெட்டில் பொருட்களையும் வாங்குவாங்க. இதனால நம்ம மாநிலத்தோட பொருளாதார சுழற்சியே சூப்பராக இருக்குன்ட்டு நிபுணர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக ஸ்கூல் திறக்கிற டைமில் இந்த பணம் கைக்கு வந்தால் ஃபீஸ் கட்டவாகட்டும், புக்ஸ் வாங்க குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். ஸோ தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த சூப்பரான அறிவு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். நடுத்தர ஊழியர்கள் இருந்து உயர் அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருமே இதுக்காக தான் வெயிட்டிங். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2% டிஆர்எஸ் அலவன்ஸ் போதுமா? இன்ஃப்ளேஷன் ரேட் இன்னும் அதிகமாக இருக்கிறப்போ எப்படி 2% ரொம்ப கம்மியாக டிஆர்எஸ் அலவன்ஸ் வந்து அலாட் பண்ணாங்க? இந்த 2% டிஆர்எஸ் அலவன்ஸ் உயர்வு இப்போ இருக்கிற விலைவாசி சமாளிக்க போதுமானதாக இருக்குமான்ட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.